இந்த பதிவுல பாளையக்காரர் புரட்சியில காணப்படக்கூடிய தூதுவர்களை மட்டும் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் தூது போனாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா குயிலிங்க. அந்த குயிலி எங்க சார் தூது போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளையருடைய ஆயுத கிடங்குகளை பற்றி அறியறதுக்காக. அப்போ ஆயுதங்கள்லாம் எங்க இருந்து வருது, எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்றத உளவாளி பிரிவு நியமிச்சிருந்தாங்க. அந்த உளவாளி பிரிவுக்கு தலைமை யார் தான்? குயிலி. அப்ப இவங்க ஒரு முக்கிய ஸ்பையாவே இருந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ராமலிங்கர். அப்ப கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறாப்ல. அப்ப மறைஞ்சிருக்கிற கட்டபொம்மனை கண்டுபிடிக்கணும். அப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப ராமலிங்கரை தூதுவரா ஆங்கிலேயர்கள் அனுப்புறாங்க. எங்க இருக்காருன்னு பாருங்க. ஒரு கட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை கண்டுபிடிக்கிறாங்க. எங்க அப்படின்னா களப்பூர் காட்டுல. அப்ப களப்பூர் காட்டுல போய் ராமலிங்கம் பேசுறாரு. ஐயா, இந்த மாதிரி சரணடைஞ்சீங்களாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஆயுள் தண்டனை கொடுப்பாங்கன்னு பேசுறாங்க. உடனே ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா பின்னாடியே வராங்க. ஆனா இந்த பேச்சு முடியறதுக்குள்ளேயே கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அப்ப கட்டபொம்மன் கிடைக்கல. அப்ப கட்டபொம்மனுக்கு தூதுவரா போனவர் யாருன்னா ராமலிங்கம். அதுக்கு அடுத்தபடியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம். அப்ப மருதநாயகம் என்ன பண்ணார் அப்படின்னா பூலித்தேவன் கோட்டையை அறியறதுக்காக தூதுவா போயிருந்தார். அது தூதுன்னு சொல்ல முடியாதுங்க, தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா மருதநாயகம் 1856 பூலித்தேவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக நியமனம் பண்றாரு. ஆனா மருதநாயகம் என்ன பண்றாருன்னா எனக்கு பீரங்கி வேணும்னு சொல்றாரு. அப்ப பீரங்கி படை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1860 தான் வருது. அப்ப 1861 தான் இவருடைய தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோட்டையை பிடிக்கிறார். அப்ப இடைப்பட்ட ஆண்டுகள், இந்த ஓராண்டு காலம் என்ன பண்ணார் அப்படின்னா பூலித்தேவனுடைய கோட்டைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, வாசுதேவன் நல்லூர், பனையூர், நெற்கட்டும், செவல், இங்கெல்லாம் எங்கெங்க இருக்கு, என்ன பண்ணுவோம், அந்த கோட்டையில இருந்து தப்பிச்சு போனா எங்க தஞ்சம் அடைவான்றதை பார்த்திருப்பார். அப்ப பூலித்தேவனுடைய ரகசியம் அறிய போனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம். அப்போ வெள்ளையரின் ஆயுத கிடங்குகளை அறியறதுக்காக தூது போனவங்க குயிலிங். அதே போல கட்டபொம்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தூது போனவர் ராமலிங்கம். பூலித்தேவனுடைய கோட்டையை பத்தி அறிஞ்சதுக்காக தூது போனவர் யாருன்னா மருதநாயகம். நன்றி.